1880ஆம் ஆண்டு தஞ்சை மாநகரத்திலும் சரி, சுற்றியிருக்கும் வட்டாரத்திலும் சரி, மக்களிடையே ஒரு பெரும் குழப்பம் நிலவி வந்தது. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியது யார் என்று தெளிவான தகவல் இல்லாததுனால மக்களே ஒரு மாதிரி தகவல் சொல்லி வந்தாங்க. கரிகால சோழன் தான் இந்த பெருவுடையார் கோயிலை கட்டினதாகவும், இன்னும் சிலர் வேற்று கிரகத்தில் வந்த மனிதர்கள் தான் இந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்லி வந்தாங்க. அப்போதான் 1886 வருடம் ஜெர்மன் தொல்பொருள் ஆய்வாளர் ஹூல்ஸ் என்பவர் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாரு. 10 வருஷமா மேற்கொண்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் கோவிலில் இருக்கிற கருவறையில் ஒரு கல்வெட்டு ஒன்றை கண்டுபிடிக்கிறாரு. அதனை ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அவர் படிக்கிறாரு. பாண்டிய குலாசனி, வளநாட்டு, தஞ்சாவூர் கூற்றத்து, தஞ்சாவூர், நாம் எடுப்பிச்ச திருக்கற்றிலி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற வார்த்தையை படித்து அதுக்கான பொருள் தேடி இறுதியாக இந்த தஞ்சை